what's up guys? Welcome to my channel. மச்சா Instagram. என்னடா Instagram பைத்தியக்காரனே. வெளிய போடா. ஓ அவதார். ஹலோ சேனல் பேர் என்ன? கிஷோர் ராஜேந்திரன் vlogs கூட இல்லடா. அப்புறம் மச்சா ஏன் கத்துற? 11 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் நான் உரிமைக்கு வந்திருக்கேன் மச்சா. மறுபடியும் வந்துட்டானா? 6 நாள் தங்கினதுக்கே ஏன் 6 ஆயுசம் முழுகிட்டான். வண்டி ஸோ இப்போ இன்னைக்கு எங்கே போகிறோன்னா நாங்கள் வாசிப்புக்கு போகிறோம். இப்போ ஒரு வாசிப்பு வந்து முடிச்சிட்டோம். அதாவது மந்திரி பஸ்ஸா ஸ்லேங்கோ பஹாங்க ஸ்லேங்கோ மந்திரி பஸ்ஸா ஸ்லேங்கோ அவங்களோட என்ட்ரன்ஸ்க்கு நாங்கள் வாசிப்பு முடிச்சுட்டு கிளம்புறோம். ஸோ பல மாதங்களாக நான் உரிமைக்கு வரவே இல்லை. ஏன்னா என்னை டீம் விட்டு ஒதுக்கிட்டானுங்க. நானும் வரேன்ட்டு இருந்தேன். கொஞ்சம் கூட எனக்கு மரியாதையே கொடுக்கல அவனுங்க. என்ன மச்சான் தெரியும் சில பல வேலை பிரச்சனைகள் சலசலப்புகள் அவமானங்கள் துக்கங்கள் வேதனைகள் சோதனைகள் இத்தனை பட்டு திருந்தலே குரு இதெல்லாம் தாண்டி இந்த உரிமைகளுக்கு நான் வந்திருக்கேன் மச்சான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? சரி கோச்சிக்காதா மச்சான் அதுக்காண்ட மூஞ்சி என்ன பார்த்துருப்பீங்களா? போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவதார் குட்டி நைட் அவுத்து நிப்பாரு. என்ன அசிங்கமா பேசுறீங்க? பியாயில போவான் மூஞ்சி மோர கட்டியும் பாரு, மூஞ்சி மோர கட்டியும் அறுத்து கிழிச்சு அறுத்தாமா. இப்போ நம்ம வந்து குளுவாங்க வாசிப்புக்கு போய்கிட்டு இருக்கோம். மணி இப்போ 1:15 போய்கிட்டு இருக்கோம். நம்ம நைட்டா புக்கிங்கு 5 மணிக்கா? மணி 1 5 மணிக்கு போய் சேர்ந்துருமான்னு தெரியல. கிஷோர் என்ன கையில போன் கேமரா ரொம்ப டயர்டா இருக்கா மச்சான். செம்ம செக்ஸியா இருக்கா மச்சான். நான் இல்லாம வாசிப்பு எப்படி போடுச்சு? நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்கு. தலைவலி ஏதாச்சும் இல்ல? மார்பிள சாஞ்சிக்கோங்கப்பா. குண்டு தலைவலி இருக்கு. 30 வருஷமா இருக்கு. டச் விட்டுருச்சுடா. கை இழுக்குது ஒரு கட்டத்துல. ஐயோ அம்மா. அப்ப நீ தட்டுல அடிச்சு வாசிக்கல. பாஸ்ட் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் இப்ப வந்து ஜட்ஜ் பண்ணாத. அப்புறம் நைட் புக்கிங்கு நாளைக்கு காலையில் உள்ள புக்கிங்ல பார்த்து சொல்லு. பயப்படுறீங்கடா? உண்மையிலடா சரியான மழையா இருக்கு. I am a little star, Avena superstar. பார்த்தாக்கே சுட்டி பையன் கேட்டாக்கே கெட்ட பையன் தோணனே. எப்ப பார்த்தாலும் ஒருத்தன் கூட காடியில போனா சாவு பயத்தோடயே கூட்டு போவான். எனக்கு சாவு பயத்தை காட்டினாங்க பாருமா, அவங்களுக்கு சாவு காமிச்சிடணும். அது வேற யாரும் இல்லை, இவன் மட்டும் தான். காடி ஓட்டிக்கிட்டு போன் பார்த்தாலும் பரவாயில்ல, கீழே தான் ஜாமான் தேடிக்கிட்டு இருப்பான் காடி ஓட்டிக்கிட்டு. அந்த மாதிரி ஒரு மல்டி டாஸ்க் திறமையை கொண்டு ஓடிய ஒரு ஆள் இவன். போன ஜென்மத்தில் பெருச்சாலியா இருந்திருப்பான் போல இருக்கு. மழையா இருக்கு, தயவு செய்து சொல்றேன் உன் மாலை கண்ணை வச்சுக்கிட்டு பார்த்து ஓட்டிட்டு போ. எனக்கு மாலை கண்ணா? அப்ப பின்னாடி ஒரு ஓட்டர் இருக்குமா? அவர் நல்லா தருவா. அதால எப்படி இப்படி ஓட்டுவாங்க. எல்லாம் ஒரு மாதிரியா தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். எனக்கு அது பிரச்சனை இருக்கு. காத்துல கண்ணு தெரியுது. மோட்டர்ல போனா ஓகே மச்சான் தெளிவா இருக்கு. காடுல போறப்ப அந்த சீலா இருக்கா எப்பா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க அதானே 18 kilometers. வீடு அல்லது பின்ன ஓட்டுவோம்ல மச்சான். அடுத்த புக்கிங்க்கு அந்த மாதிரி காடி எடுக்க மாட்டேன். எடுத்துக்கொடுறா ப்ளீஸ்டா. நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. ஏய் சொல்றா அந்த காடி எனக்கு எடுத்துக்குடு. என்னடா எடுத்துக்குடு? வாசிப்புக்கு நம்ம போவோம் ஒரு நாள். என்னடா பேசுறீங்க? 4 பேர், நம்ம 2 பேர் மட்டும் போவோம். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. காசு கூட எல்லாம் எங்க காசு எங்க பாய்க்க முடியாது. எல்லாத்துக்கும் எங்க கிட்ட உழைப்ப வாங்க பேசுவான். எல்லாம் பேசுவான். காலையில 30 வழி செலவு பண்ண அதுவும் என் கேக் கொடுத்துரு. கிளைம் பண்ணியே ஆகணும். என்ன பயிர் அவன் பசிக்குதுன்னு நானுங்க வாங்கி கொடுத்தேன். நீயா வாங்கி கொடுத்தா? என்ன பண்றது, நீ வரவே இல்ல. நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். பார்த்தா அவன் பக்கத்துல நிக்கிறான் வேற. அப்பாங்க வெயிட் பாங்கன்னு. சே காடு வேணா, நேரம் போல இருக்க மாட்டேன். ஏன் மாமா மாறி உனக்கு என்ன பிரச்சனை? சாப்பாடு வேணுமா வேண்டாவா? லைட்டா வேண்டாம். பொரிச்சுக்கொடி வேணும். அப்பா வழி ஓகே ஒண்ணே போதும். இவனுங்களை வச்சுக்கிட்டு ஐயோ கடவுளே. நம்ம கூலாயில பழைய பாதை எடுத்து வந்தோம். இப்போ பார்த்தா இங்க வந்து ஒரு ரோட்டோ இடத்துல ஸ்டால் போட்டிருந்தாங்க. சாப்பாடு வாங்க வந்திருக்கோம். என்னடா சேம் டு யூ. என்ன வாங்கினீங்க? கோழி வாங்கியிருக்கோம். பிட்டாஸ் கோழி. காட்டுங்க. கோழி அது நீ சாப்பிட்டு பொட்டை கோழி. கரும்பு தண்ணி இருக்கு.
எனக்கு என்னமோ கடவுள் வந்து ஒரு படைக்கிறப்ப பொண்ணை ஒரு கடுப்புல படைச்சிட்டாரு போல இருக்கு. சாப்பிடுங்க ஃப்ரெண்ட், சுமாரா இருக்கு ஃப்ரெண்ட். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சுட சுட இருக்கு. பொண்ணு சூடு. என்ன கேஸா போட்டாலும் பொறுத்து முடிஞ்சு முடிய பாருங்க சார். திரும்பியோ காலெல்லாம் முடியா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடின்னு அர்த்தம். உங்க முடிய சேவிங் பிளேட்டே இல்லாம ஒண்ணு பிச்சை எடுப்பேன். ப்ரோ அந்த வெக்ஸ் ஒட்டி விடுவாங்க, ஒட்டி நிறுப்பாங்க. ஒன்னு வச்சுட்டு நடத்த வர மாட்டோம். அடுத்த அந்த சேலஞ்ச் தான் செய்ய போறேன். நான் இவனுக்கு வாங்குற சாப்பாடை பார்த்தா வர கடையே வாங்கிடுவாங்க. காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ. பூர்ணி மேலத்தில் ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் என்னன்னா சம்பாதிக்க முடியாது. இருக்கிறது எல்லாத்தையும் அழிச்சு நம்ம சொந்த காசு அழிச்சு சூனியமாயி நாசமா போயிடுவோம். நான் ஏட்டல வச்சா அனுபவசல் இங்க இருக்கான். இவ்வளவு பேர் பேக் வச்சிருக்கேன். ஏன் கடை வாங்கி வச்சிருக்கான் பேக். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேல சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமாடா? என்ன பண்ண கட்டிடு, இதை கட்டிட்டு கீழே கடிச்சு சாப்பிடு. இவன் நல்ல ஒரு கீத்தார் பிளேயரு இந்த பையன். இல்லை எப்படி கித்தார் வச்சா அடியிலேருந்து வாரி போடுறோம் அப்படின்னுக்கு. ஆனால் ஸ்ட்ரிங்கு தான் வெளியே தெரிய மாட்டேங்குது. இந்த கீத்தாரில் வந்து ஸ்ட்ரிங்கு தெரியாது. இப்படி இறக்கி விட்டாலும் கிரிங்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். வாடா கிளம்பும் வெளியாகும். இப்போ நல்லா சிரிச்சுக்கிட்டு இருப்பான் லீடரு. அப்போ நைட்டை பார்க்கணுமே மூத்து மாதிரி வச்சிருப்பான். நான் எப்போ தப்பே அதெல்லாம் நீ திருப்பி கொடுக்குறியா? பேலன்ஸ் காசெல்லாம் திருப்பி கொடுக்காத, எடுத்துக்கோ சாப்பிடே. உங்கடா பெருச்சாலிக்கு பிறந்த பிக்காளி பண்ணிடலாம். நீ கத்து நானே வந்துட்டேன். 10 நிமிஷத்துல சேர போறோம். பின்னாடி 2 எருமாடும் தூங்குது வேற. கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடராமா கோவிந்தா கோவிந்தா. 2-3 வாட்டி ஸ்டேரிங் ஓரத்துல போயிட்டு வருது. இது கூடலாம் ஏறி வந்துக்கிட்டு ரைட் கோஸ் ரைடர் ராடி உன் கூட ஏறினா பரலோகம் தான். much later. ஓகே, ஹோம் ஸ்டே வந்து விட்டோம். இதான் மாப்பிள்ள நீங்க கேட்ட வேட்டை அப்புறம் அரமனை பார்த்தாச்சுல, இப்படி ஊருக்கு போங்க. இங்க தங்க போறது ஒரு 15 பேய்ங்க தானே. மயிறு மாதிரி இருந்ததுயா. தீமை ஒரு நாள் தான், பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இருக்கலாம் தீமை, இருக்கலாம். எத்தனை பேர் படுப்பாங்க? பரவாயில்ல, அப்படியே படுத்துக்கிட்டோம். ப்ரோ படுத்துருவீங்க, எப்படி குளிப்பீங்க? எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க குளிக்க? இத்தனை பேர் ஒரு பாத்ரூம் ஒன் டைம்ல 2 பேரா பூந்துருவோம். நானும் தீபனம் போயிடுறோம். இல்லை 3 பேர் வந்துருவோம். எனக்கு ஓகே தான். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நான் குளிக்கிறத பத்தி பேசினேன், நீங்க தேவையில்லாத பத்தி பேசுறேன். நான் தங்கினா 5 ஸ்டார்ல தான் தங்குவேன். நீ இன்னும் 2 தடவை சேர்த்து அறிஞ்சிருக்கணும். இன்னொரு ஹோம் ஸ்டே பார்க்குறேன்டா. நான் கட்டுறேன்டா. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. 1 hour later. தீபா நீ எடுக்கிற புக்கிங்லாம் இந்த மாதிரியா இருக்கு. காட்டு கோயிலா இருக்குது. போன ஹோம் ஸ்டே அது ஒரு மாதிரி கவுளோட அடிக்குது. ஜெல்லியா இருக்கு. ஃபுல்லா காடு. சிட்டாங் 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 ஜிண்டக்கன் சிட்டாங் சிட்டாங் சிட்டாங். பச்சைமலை பூவு இவ கையில தான் நோவு. எச்சிக்கல ஒருத்தன் உன்னை கத்தியால குத்திட்டான். அடடா மலாய் பொண்ணு உன்னை நான் மடக்கி புட்டா. அப்புறம் நீதான் எந்தன் மாமா பொண்ணு. உடம்பு பூரா கொழுப்பு. வேற கோயிலுக்கு போயிருவோமா? சூப்பர், ரெடி ஆகும். வேற கோயிலுக்கு போறோம். ஆடு வெட்டுறாங்க போல இருக்கு. ஆடு வெட்டுறதுக்கு வாசிக்கணும். அதோட நாளைக்கு காலையில தான். ஜீவா ஒரு செல்ஃபி எடுத்துப்போம். ரெடி 1 2 3. வரலன்னு சொன்னா அவரு தான் கூப்பிட்டாரு. வரலடா, ஜாலியாக வராமல் இருந்திருக்கு தானே. தேங்க்ஸ்டா. தேங்க்யூ. A little longer than a few minutes later. வாட்சி முடிஞ்சோன்னு போஸ்ட் எஃபெக்ட். கொளுத்தி போட்ட கொட்டாங்குச்சி மாதிரி இருக்கா? திபன் இந்த வெறு பேத்துற வேலை வேணாம், போடா. கே சண்முகா சுட்டாங்க பாவா. ஓகே, அப்படின்னு வாசிப்பு முடிச்சிட்டோம். இப்போ 8 மணிக்கு ஆடு வெட்டுற வாசிப்பு இருக்கு. வேற சமாளிச்சு தொலைகிறோமே. தரமான சம்பவம் சொல்லுங்க. பல்லு விலகாம காலைல தின்றியா ஆடு? அப்போ உனக்கு பாவமா தெரியலையா? நான் ஒரு பரதேசி,
என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி